என்னங்க 4ஆம் இடம் மீனமாக வந்தாலும் சரி, ரைட்டா? அல்லது பாரம்பரிய ஜோதிடத்தில் இப்போ விருச்சிக லக்னத்துக்கு மீன ராசி, ரைட்டுங்களா? இப்போ விருச்சிக லக்னத்துக்காரவங்க எல்லாருக்குமே, விருச்சிக ராசிக்காரவங்க எல்லாருக்குமே கோயிலில் பங்காளி சண்டை நடக்கும், ரைட்டா? ஊமை ராசிகள் அப்படின்னு சொல்லப்படுறது 3 ராசி: கடகம், விருச்சிகம், மீனம். அப்போ ஊமைனா பூட்டப்பட்டது அப்படின்னு எடுக்கணும். எப்படி பூட்டப்பட்டிருக்குது? அதில் வந்து 2 சுறாக்கள் இருக்கும். ஒரு சுறா இன்னொரு சுறாவோட வாழை கடிச்சிருக்கும், அந்த கடிக்கப்பட்ட சுறா அதோட வாழை கடிச்சிருக்கும். அப்போ ரெண்டு ஒரே இனத்தை சேர்ந்தது ஒன்றுக்குள்ளே ஒன்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஆறிடத்துலேயோ ஒரு பிரசன்னத்திலேயோ எடுக்க போகும்போது மீனம் ஆறிடமாக வந்தாலும் பங்காளி சண்டையால் உங்கள் கோயில் பூட்டப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்கணும். வீடு கட்டலாமா அப்படின்னு கேட்குறாங்க. வீடுன்னா 4ஆம் இடமா தனுசு ஆறிடம் விழுந்துச்சுன்னா வீடு கட்ட முடியுமா? கட்ட முடியாது. அம்மா உடல்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. தனுசு ஆறிடம் விழுந்துருச்சு, அப்போ அங்கே பூட்டப்பட்ட வீடாக சொல்லணுமா? அப்போ அம்மாவோட உடல்நிலையும் பூட்டப்பட்டிருக்குது. அப்போ சின்னங்கள் எப்பொழுதுமே வெற்றியை தரும், அதுதான் நம்ம தேட வேண்டியது. இப்படி வெற்றிக்குரிய சின்னங்கள்லாம் நிறையா இருக்குது. வாழ்க்கை சின்னங்களை பற்றி நம்ம மருதமலை குருஜி ஐயா பேச வருமாறு கூட அழைக்கிறோம். அம்மையப்பன் பாதத்தோடு குருவின் பாதம், ஆனை முகத்தோன் பாதம், ஆதி முதல் 15 திருவாதம் போற்றி செய்து இங்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனிய வணக்கம் கூறி நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன். அகில இந்திய ஜோதிட பேரவை மற்றும் ஞான குருகுலம் ஜோதிட பயிற்சி மையம் சார்பில் நடந்தக்கூடிய சனி பயிற்சி விழாவில் மற்றும் யாகத்தில் கலந்து கொள்வதில் பெருமைப்படுகிறேன். இந்த மேடையில் அலங்கரித்து கொண்டிருக்கும் ஜாம்பவான்களுக்கும் என் முன்னால் நிற்கும் ஜோதிட வருங்கால தூண்கள் அனைவருக்குமே ரொம்ப பெருமைப்படுகிறேன். அனைவருக்கும் வணக்கம் கூறி நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். பொதுவாக ஜோதிடம் என்பது எதிர்காலத்தை அறியக்கூடிய ஒரு விஞ்ஞானம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இதில் என்னென்னா குறை சொல்லுதல் அப்படிங்கிறது மட்டும்தான் அதிகமாக இருக்கும். பொதுவாக எல்லாருமே 7.5 சனி கஷ்டம் வந்துடும், இதுபோல் ஒவ்வொரு கிரகத்தையும் குறை சொல்லக்கூடிய சூழ்நிலை தான் நம்ம பார்க்குறோம். அதாவது முதல்ல என்னென்னா சனி கெடுக்கும் அப்படிங்கிற விஷயம் யார் சொல்கிறது? இப்போ 7.5 சனி யாருக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறது? ஏன்னா நம்மளை அறியாமே பழகிக்கிறோம். அவர்கள் கொடுக்கக்கூடிய 500, 1000, 2000 அந்த பணத்துக்கு வேண்டி என்ன பண்ணுறோம்? கிரகங்களை மோசமாக சொல்லக்கூடிய சூழ்நிலை தான் பெரும்பான்மை காணப்படுகிறது. அப்போ இதை நம்ம தவிர்த்துடணும். நாம் பணத்துக்காக கிடையாது. இந்த கலை அப்படிங்கிறது சித்தர்களாலும் முறிவினராலும் ஞானிகளாலும் சொல்லப்பட்டது. இதே போல் முருகனால் அகஸ்தியருக்கு சொல்லப்பட்ட நிறைய பேருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ரிஷிகள் முனிவர்களுக்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட எதிர்காலத்தை சொல்லக்கூடிய ஜோசியத்தை நாம் ஏன் குறைவாக சொல்லணும்? இதை வச்சு தான் நம்ம சம்பாதிச்சுட்டு இருக்கிறோம். 100 ரூபா பஞ்சாங்கத்தை வச்சு தான் சம்பாதிச்சுட்டு இருக்கிறோம். கிரகத்தை மோசமாக சொல்லணும்? நாம் தெய்வஞர்கள் ஜோதிடத்தை எதிர்காலத்தை அனைவருடைய எதிர்காலத்தையும் ஒரு விஷயத்தை தெளிவாக புட்டு சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கிறவர்கள். அப்போ இல்லைன்னா இந்த லைனுக்கு வர முடியாது. இந்த ஜோதிடன் ஒரு குருமார் அப்படிங்கிற நீங்கள் முன்னாளுக்கு ஏன்னா அனைவருக்குமே எடுத்துக்கலாம். அப்போ அந்த முன்னால் வரக்கூடிய அமைப்பு யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இங்கே இருக்கிற அனைவர்களுக்கும் கிடைச்சிருக்குது. இங்கே மட்டும் இல்லை, இந்த ஜோதிடத்துறையில் இருக்கிற அனைவர்களுக்குமே எதிர்காலத்தை சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றனாக இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள். இன்னொரு விஷயம் எடுத்துக்கோம். அப்போ ஜனனம்ங்கிறது என்ன அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது ஒவ்வொருவருமே பூமியில் அவதரிக்கிறாங்க. இது நாம முயற்சி செய்து நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. அப்போ இறைவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒவ்வொருத்தராக பூமிக்கு அனுப்பிச்சிட்டே இருக்கான். ஒரு குழந்தைகள் அப்பா அப்படி நாம் நினச்சிக்கிறோம். பையன் நம்ம சொன்னபடி கேட்கணும், பொண்ணு நம்ம சொன்னபடி கேட்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ என்னன்னா அந்த இறைவன் இன்னார் மூலமாக ஒருவன் பூமிக்கு வரணும், அவனால என்னென்ன நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காகத்தான் அந்த இறைவன் ஒவ்வொருத்தர் மூலமாக அனுப்பிச்சுட்ருக்கான். அப்போ இறைவன் அற்புதமானவன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை கொடுத்து பூமியில் அனுப்புகிறான். நீ ஜோதிடத்தை படிச்சுக்கோ, வைத்தியத்தை படிச்சுக்கோ, மந்திரத்தை படிச்சுக்கோ, தந்திரத்தை படிச்சுக்கோ அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும்போது நாம் அதில் குறுக்கீடு பண்ணுவதும் சரியில்லை. ஒரு குழந்தை இருக்குது, பாட்டு பாடுறதுல விருப்பம் இருக்குன்னா பாட்டு பாடுறதுக்கு விடலாம். இல்லை நான் சொல்கிறதுக்கு நான் கலெக்டருக்கு ஆசைப்பட்டேன், நான் பண்ணினேன் போலீஸில். அப்போ என்னன்னா ஒரு விரிவே அந்த மனசில் இருக்கிற விஷயத்தை நம்ம மறுதல் பண்ணும்போது நம்ம பாதிக்கப்படுறோம். முதல் ஒரு அடிப்படை விஷயம். அப்போ குருங்கிற விஷயம் சொல்லும்போது எப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே அனைவருமே குருமார்கள். அப்போ உங்க முன்னால ஒருத்தர் ஜோதிடம் பார்க்கும் வரும்போது நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க குரு பார்த்தால் கோடி தோஷம் நீங்கும். இது நம்ம ஆல்ரெடி பள்ளிக்கூட ஆரம்ப பாடம். அப்ப நீங்க பார்த்த என்னன்னா அவங்ககிட்ட இருக்கிற எல்லா தோஷம் போயிடும். அதையும் நீங்க முதல்ல நம்பணும். முதல்ல நீங்கன்னு சொல்லணும், இன்க்ளூடிங் மைசெல்ஃப். அப்ப நான் நம்பணும். அப்ப
முன்னால் இருக்கிறானா நம்ம பார்த்தாச்சு. ஒரு நட்சத்திரம் அசுவினா அன்னைக்கு அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நம்மளுக்கு வந்திருக்குன்னு சொல்ல முடியாது. யாரோ ஒரு நட்சத்திரம் வந்துடும். உலகத்தில் எத்தனையோ கோடி நட்சத்திரம் வந்தாலும் கூட அந்த நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் நாம் சொல்லக்கூடிய பலன். உலகத்திற்கு காமன் பலன் கிடையவே கிடையாது. இப்போ இதே நிகழ்ச்சியில் பார்க்குறேன்னா இதை யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பலன். இது வந்து கேட்காம வச்சு பார்க்குறவங்களுக்கு அந்த பலன் கிடையாது. அப்போ அன்னைக்கு நம்ம இப்போ சொல்லும் போது நம்ம அவனை பார்க்குறோம், அவனுடைய தோஷம் போயிடும். முதல்ல வந்து குரு பார்த்தால் கோடி தோஷம். அப்புறம் எதுக்கு தோஷத்தை சொல்லணும்? அவனுக்கு அது இருக்குது, அஷ்டமி தோஷம், கண்ட தோஷம், ஏழரை சனி, அந்த தோஷம், இது எதுக்கு சொல்கிறீங்க? சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எப்போ வந்து இந்த தோஷத்தை சொல்லும் போது அந்த தோஷம் நம்மளை பிடிச்சிக்கும். அப்போ என்னன்னா, நமக்கு முன்னால் ஒரு பறவை, நமக்கு தலைக்கு மேலே ஒரு பறவை இருக்கும். அந்த பறவை என்ன ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்லிக்கொண்டே இருக்கும். நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ அதுக்கு பின்னால் ஆமாம் ஆமாம் சைஞ்சக்கு போட்டே இருக்கும். நீ நல்லா இருப்பேன், ஓ நல்லா இருப்பேன். நீ கஷ்டப்படு, அது எது சொல்கிறீர்களோ அந்த ததாஸ்து என்பது வார்த்தை பெரியவங்க சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எந்த சூழ்நிலையுமே நீ நல்லா இருப்பாய், நல்லா இருன்னு சொல்லணும். இப்போ சனி எப்படி கெடுக்குன்னு சொல்கிறீங்க? சனி வந்து நம்ம 4 வந்தால் கெடுத்துரும், 8 வந்தால் யார் சொன்னது அது? இப்போ ஜோதிடம் அப்படிங்கிற அடிப்படையில் உலகத்தில் 802 கோடி பேர் இருக்காங்கன்னு ஒரு கணக்கு சொல்லுது. அப்போ 802 கோடி பேரும் ஜோசியம் பார்க்குறாங்களா? எத்தனை பேர் யார் பார்க்குறாங்க? அப்படி கிடையாது அல்லவா? அப்போ பார்க்குறவங்க ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு போனவங்க அதெல்லாம் தொடவே மாட்டாங்க. அப்போ ஜோதிடத்தை பற்றி தெரியாதவங்களும் இருப்பாங்க. ஜோசியன்னா யார் நீ அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையிலும் இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவனும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறான். அப்போ வந்து இறைவன் ஒவ்வொரு நோக்கம் கருதி ஒவ்வொருத்தரையும் பூமியில் வந்து இறக்கி விட்டுருக்கான். அவரவர்கள் தன்னுடைய கடமையை செய்வார்கள். சனி என்பவன் உழைப்பாடி. யார்? சூரியனோட பையன், சாதாரண சோடை அல்ல, சூரியனுடைய பையன், அற்புதமான ஆற்றல் பெற்றவன், திறமையன், கடினமான உழைப்புக்கு உதவி செய்வன். இப்போ நமக்கு உழைப்பாளி யாருக்கு? சனியோட நட்சத்திரம் இருக்கும், உழைப்பாங்க, கடுமையான உழைப்பாக இருக்கும், மனசு இன்வால்மெண்ட் பண்ணி உழைப்பாங்க. அப்போ ஒரு கடையே வச்சிருக்கான்னா அவன் சனியோட நட்சத்திரத்தில் பிறந்தானோ, சனியோட திசையில் பிறக்கணும், தனுசில் லக்னம் பிறக்கணும், அவனே எடுத்தான் கொடுப்பான். ஒரு முதலாளி ஆகட்டும், வேலைகள், எந்த கடையாக இருந்தாலும் அந்த சனியில் இருக்கிறவனுக்கு வந்து தொழிலில் ஈடுபாடு, இன்வால்மெண்ட் இருக்கும். ஸோ வந்து இந்த விஷயங்கள் நம்மளுக்கு உண்டு. ஒரு நம்ம வந்து பெரும்பான்மை என்ன சொல்கிறோம்? 4 சனி வந்துடுது, கண்டங்கள் 4 லிட்டில், கடிதை சனி என்றால் தண்டங்கள் மிக உண்டால், ஏன் போட்டு தள்ளணும்னு நான் கேட்குறேன். அப்போ இது வந்து இறைவர்களாலும் எத்தனை ஞானிகளாலும் ஆராய்ச்சி பண்ணி சொல்லப்பட்ட சாஸ்திரம். எளிமையல்ல ஒவ்வொரு விஷயம். அவர்கள் வந்து இப்போ வந்து விஞ்ஞானத்தில் சந்திரன் இருக்குது, சூரியன், அவங்க அந்த காலத்திலே இதை செயல்படுத்தி எங்கெங்க கிரகங்கள் பூமியிலிருந்து இருக்குது, அதோட குணம் என்ன, எப்படி இப்படி இருக்குனாலும் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தெரியாத விஷயங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பரிகாரம்ங்கிற ரீதியில் சொல்கிறோம், அதை சொல்கிறது மன ஆத்ம சந்தோஷம், அவ்வளோதான் விஷயம். ஆனால் அந்த ஆத்ம சந்தோஷம் என்ன? ஒரு குழந்தை இல்லை, உடனே பரிகாரம் சொல்லி. காரணம் எங்கே ஆரம்பம்னா, ஆரம்பம் பிள்ளையார் சொல்லி, திருமணம் நடக்கிறதுலேருந்தே பிள்ளையார் சொல்லி ஆரம்பிக்கும். பொருத்தம் பார்க்கறது, ரெண்டாவது வந்து திருமணமானது நிச்சயம் பண்ணுறது, மேடையில் தாலி கட்டுறது, இதுபோல் சாந்தி முகூர்த்தம், இது மாதிரி விஷயத்தில் எல்லாமே பாதிக்கப்படும். காரணம் என்னென்னா, சரியான முடிவை இப்போ யார் சொல்கிறாங்க? அவன் வந்து கல்யாண மண்டபத்தை நிச்சயம் பண்ணிட்டு தான் ஜோசியக்காரர் கிட்ட வரப்பல, ஏன்னா நேரத்தை நிச்சயம் பண்ணி கொடு. அப்போ இதில் எங்கே அடிபடுது? முதல்லையே அடிபடுது, எல்லா விஷயமும் அடிபட்டு போகிறது. அப்போ என்னென்னா, தாலி கட்டுற முகூர்த்தங்கள் யார்? நாம் வந்து பார்ப்போம், அவனுக்கு என்னைக்கு நாள் நல்ல நாள்னு நினைப்போம். நீங்கள் நல்ல நாள் எடுத்து எத்தனை நாள் எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? மாதத்தில் 30 நாளும் எடுக்க முடியாது. நேத்திரஞ்சீவினா குருட்டு நாள், கண் இல்லாத நாள், அதில் ஓடி போயிடும். அப்போ அஷ்டமி, நவமி, பாட்டிமியில் ஓடி போயிடும். இப்படி நாள் எத்தனை நாள் எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அப்புறம் அது இல்லாமல் நம்மளுக்கு ஆதிரை, பரணி, கார்த்திகா, இல்லி, முப்புறம், கேட்டது, இது, விசாகம், ஜோதி, சித்திரை, மகமீராரும், இப்படி ஒரு 12 நட்சத்திரங்களையும் தூக்கி தள்ளி வச்சிடறாங்க. அப்போ இதெல்லாம் வரும்போது என்ன வச்சுக்குவீங்க? எதுவுமே கணக்காது. அப்போ நாள் பார்க்கும்போது மாதத்தில் 1 மாதம், 1 மாதமோ 2 மாதமோ அவ்வளவு இது கிடைக்கும். அப்போ அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க? குரு பார்த்தால் கோடி தோஷங்கிற மாதிரி நாம் அந்த மேடையில் வந்து கொஞ்சம் சாஸ்திரம் தெரிஞ்சவங்க குருமார்கள் எல்லாம் மேடையில் வச்சு தாலி எடுத்து கொடுக்கறது. அதே போல் நல்ல நேரத்தில் தாலி கட்ட. அப்போ தாலி கட்டுறதுலையும் நம்மளுக்கு நேரங்கள் உண்டு. அந்த நேரங்கள் சரியான நேரத்தில் தாலி கட்டினா அதுக்கு நிறைய விதிகள் சொல்கிறாங்க, எப்படி இருக்கணுன்ற விதியெல்லாம் சொல்கிறாங்க. அப்போது இதெல்லாம் பார்க்கணும். இதுக்கப்புறம் ரெண்டாவது, இந்த இதில் தப்பித்தடங்கு வந்தாலும் கூட மறுசரடு மாற்றுவாங்க, அதில் சரி செய்து கொள்ள வேண்டும் நேரத்தை. இப்போ என்னென்னா, முதல்ல நமக்கு ஆங்கிலை தாரணம் பண்ணது சரியான நேரம் கொஞ்சம் வித்தியாசப்பட்டதுன்னா, இந்த மறுசரட நேரத்தையும் சரியாக செய்தால் அதில் வையாவது லக்கணம், கரெக்டான லக்கணங்களை பார்த்து பண்ணணும். அப்புறம் சாந்தி முகூர்த்தம் அதே போல தான். அப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும் எப்படிங்கிற விஷயமெல்லாம் இருக்குது. அப்போ இந்த ஜோதிடத்துக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் மிகப்பெரிய விஷயங்கள் இருக்குது நிறைய. இப்போ எல்லாமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நாள் முடிச்சு கூட தான் மடமடங்கிறோம். வாஸ்துட போட்டுத்தல், அஷ்டமியாக இருந்தாலும் சரி, நேத்தன ஜீவனி. ஏங்க ஒருத்தர் நேத்தன ஜீவனை நீங்கள் எப்படி என்ன பண்ண முடியும்? ஒரு உயிர் இல்லாத நாளில் நீங்கள் என்ன பண்ண என்ன விளங்கும்? பாதியில் நினைக்கு, அதுக்கு மேலே நினைக்கு, அதுக்கு மேலே அதை கட்டினாலும் அவனை அனுபவிக்க முடியாது. நம்ம தெரிஞ்சு, அதாவது சாஸ்திரத்துக்குள்ள எல்லாமே உண்டு. வாஸ்துனா நம்ம நினச்சிக்கிறோம் வெறும் அவன் போட்டிருக்கிற நாளில் தான் வாஸ்துங்கிறதெல்லாம் கிடையாது.
அவங்க நட்சத்திரங்கள், திதிகள், கரணங்கள், யோகங்கள், அது இல்லாமல் பொருத்தங்கள், சல்லியங்கள், அதில் 16 வகை சல்லியம் சொல்லியிருக்காங்க. போகும்போது அந்த இடத்துல மனை சுத்தம் பண்ணி தான் பார்க்கணும் ஒரு விஷயமெல்லாம் இருக்குது. இது எல்லாமே இப்போ நம்ம காலகட்டத்தில் எல்லா சாஸ்திர நிபுணர்களும் பார்க்குறாங்க. ஆனால் என்னன்னா எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே பரிகாரங்கிறோட அடிப்படை வந்துடுது. எல்லாத்துக்குமே தோஷம் சொல்லக்கூடிய அடிப்படை பரிகாரம் வரக்கூடிய அமைப்பு வந்துருக்குது. அப்போது இந்த ஆள் சனி பகவான் அப்படிங்கிறோம், உழைப்பாளி அப்படிங்கிற விஷயம் சொல்கிறோம். அப்போ இவர் யார் அப்படின்னா சூரியன் பகவானுடைய அப்படிங்கிறோம். அப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், சூரியன் என்பவன் பகலில் பிறந்தவருக்கு தந்தை, இரவில் பிறந்தவருக்கு சனி பகவான் தந்தை அப்படிங்கிற ஒரு விஷயமானது ஓடிட்டு இருக்கு, நம்ம சாஸ்திரத்தில் உண்டு. அப்போ அதனால் என்ன பண்ணுவாங்க, பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா மனசில் தோணுது அப்படின்னா சூரியன் உதயத்துக்கு முன்னால் பரிகாரம் பண்ணணும், சனிக்கு பரிகாரம் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எப்போ வேணாலும் போகிறோம், அர்ச்சனை பண்ணுறோம், திருநாளாறு போகிறோம், திருக்கொள்ளிக்கோடு போகிறோம், அப்படி கிடையாது. அப்போ யார் ஹூ இஸ் த ரூலர், அப்போ அந்த சமயத்தில் யார் ஆட்சி பண்ணுறாங்களோ அப்போ அப்பாங்கிறது யார் அப்படின்னா சனி பகவான் இரவில் தான் அவருக்கு பலம் இருக்கு. அப்போ அந்த இரவு நேரத்தில் காலையில் பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய ஒரு 4லிருந்து ஒரு 6 மணிக்குள்ளேயோ, இப்போ திருநள்ளாறுலாம் அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க, சனிக்கிழமை வாழ்க்கிழமை இதெல்லாம் இருக்கு, கோயிலில் அனுமதி உண்டு. அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு என்ன பண்ணணும், வழிபாடு பரிகாரங்கள்ங்கிறது அந்த நேரத்தில் பண்ணும்போது அவர்கள் கொடுக்குற பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். பிரம்ம முகூர்த்தங்கிறது பிரம்மனுக்கு விஷயம், நம்ம என்ன நினைச்சாலும் கிடைக்கும். ஏன்னா முதல் என்ன விஷயம், மந்திரமே சொல்லும்போது பிரம்மனைத்தான் சொல்றாங்க, குரு பிரம்மா குரு விஷ்ணு. இப்போ பிரம்மன் இல்லாமல் எந்த விஷயம் கிடையாது, பிரேமன் தான் படைத்தல் கைவிதி. அப்போ அவனை தொட்டு தான் எல்லா மந்திரம் சொல்லி ஆகணும். அப்போ பிரம்மனுடைய இடம் அங்கேயும் பிரம்மஸ்தானம், பிரம்ம நேரம். ஸோ நம்மளுக்கு வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் பிரம்மஸ்தானத்தில் செய்யணும், நம்ம எந்திரிக்கணும், பிரம்மஸ்தான நேரத்தில் எந்திரிக்கணும், பிரம்மண முகூர்த்தத்தில் தியானம் பண்ணணும். தியானம் ரொம்ப அற்புதமான விஷயம். ஏன்னா சனி என்பவன் ஆகாய தத்துவம். அதே மாதிரி காத்து இப்போ இருக்கிறது காத்து ராசி. மூச்சு பயிற்சி நிறைய பண்ணுங்க, வியாதியே வராது. மூச்சு பயிற்சி நிறைய பண்ணலாம். பிராணாயாமம் நல்ல தக்கம் குருமார்களுக்கு கேட்டு மூச்சு பயிற்சி அழகாக பண்ணலாம். அதே மாதிரி சரசாஸ்திரம் அழகாக ஈடுபடும். இப்போ சனி கும்பராசி காத்து ராசி இருக்குன்னு மூச்சு பயிற்சி சரசாஸ்திரத்தை வச்சு கூட ஜோதிடம் உண்டு. வலதில் ஓடுறது, இடத்துல ஓடுறது, சூட்சமத்தோட இதுவும் கூட சொல்லுவாங்க. அப்போ நமக்கு என்னன்னா இந்த காலகட்டம் காலகட்டத்தில் ஒரு பொன்னான வாய்ப்பு, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போ இப்போ இவர் சனி பகவான், இவருடைய குரு யாரு, பைரவர். அப்போ சனி பகவானுக்கு வாத்தியார் யாருன்னா குரு பைரவர் தான். அதனால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சனிக்கிழமை காலையில் ராகு காலத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த பைரவருக்கு என்ன பண்ணுவாங்க, அதிரசம் ஒரு 6 அதிரசத்தை தேனில் வைத்து வழிபாடு செய்வாங்க. சனியோட தோஷம் போகும் அப்படிம்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அப்படி நம்மளுக்கு தோஷம்னு ஒரு மனசில் பட்டுடுது அப்படின்னா டைரெக்டாக அவங்களுக்கே கொடுங்க. அதுக்கு பிரதிநிதியை வேற யாருக்கும் பண்ண வேண்டியதில்லை, டைரெக்டாக அவங்களுக்கே. சனி பகவான் எங்கே இருக்காரு, அதாவது எந்த நவகிரகத்தையும் முகத்தை பார்க்கக்கூடாது, பாதத்தில் இருந்தால் தெய்வத்தை பார்க்கணும். பெருமாளையும் பாதத்தில் இருந்தால் பார்க்கணும். சிவனை ஒன்று தான் தலையிலிருந்து பார்க்கக்கூடிய அதிகாரம் உண்டு. சிவனை மட்டும் நம்ம நிமிர்ந்து பார்க்கணும், பெருமாளை பாதத்திலிருந்து பார்க்கணும். நவகிரகங்கள் 9 பேரத்தையுமே பாதத்தில் இருந்து தான் பார்க்கணும். அப்போ உங்களுக்கு நமக்கு அப்படி ஒரு மனசில் தோணுச்சுன்னா நவகிரகத்தில் இருக்கிற சனி பகவானை காலையில் நேரத்தில் எந்த கோயில் நேரத்தில் திறந்துருக்குதோ, கிராமப்புறத்தில் நவகிரகம் இருந்துன்னா பரவாயில்ல, காலையில் சூரியோதயம் அந்த சமயத்தில் காலையில் 6 to 7 நேரத்தில் சனி எங்கே இருக்காரோ அங்கிருந்து ஆரம்பிங்க. எந்த கிரகத்துக்கு பரிகாரம் என்பது சனி எங்கே இருக்காரோ அங்கிருந்து ஆரம்பிங்க. சனி மேற்கு பகுதியில் இருக்காருன்னா அங்கிருந்து சுற்றுங்க, 27 சுற்றுங்க. ஒன்றும் யோசிக்காதீங்க, மனசை அங்கே செலுத்துங்க, அன்பு பூரா செலுத்துங்க. 27 நட்சத்திரத்து பேரையும் சொல்லிட்டு முதல் சுற்றும் போது அசுவினிங்க, 2வது பரணி. அப்போ 27 நட்சத்திரத்தில் நான் மட்டுமல்ல உலகத்திற்கு எல்லாம் நல்லா இருக்கும். நம்ம குருமார், நம்ம குரு வேஷம் போட்டிருக்கோம். வேஷம்னு சொல்ல முடியாது, சக்திக்கு இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டது. இப்போ நாம் நினைக்கிற முடிவில்லை, இறைவன் நம்மளை எல்லாம் பூமிக்கு அனுப்பிச்சிருக்கான். அப்போ நம்ம என்ன சொல்லணும், நீ நல்லாரு அப்படிங்கிற. அப்போ நம்ம என்னன்னா இன்னைக்கு வழிபாடு நான் வந்திருக்கேன், அதே போல இந்த வழிபாட்டின் பலன் என்னிடம் வர அனைவருக்கும் உலக மக்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு நல்லது நடந்துடும். இதுதான் ஒரு அடிப்படையான விஷயம். ஸோ நம்ம தோஷம் இதுவும் சொல்ல வருத்தப்பட வேண்டாம். உண்மையான விஷயம் எல்லாமே இன்னைக்கு பேசுனது நான் கவனிச்சேன். நம்ம ரிஷபராசியிலிருந்து கேட்டேன் ஒரு தெளிவான பலன் அப்படிங்கிற விஷயம். அதாவது ஒரு உள்ளிருந்து வரமானதான் எல்லாருமே பலன், பரிகாரம், பயிற்சி இதெல்லாமே சொன்னீங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும்போது என்னன்னா ஜோதிடம்ங்கிறது திடம் அப்படின்னு தான் விஷயம். ஜோதிடம் என்பவன் திடமாக பேசுறவன் தான் ஜோதிடன். வித் ஆசிலேஷன் இருந்துன்னா ஜோதிடம் அடிச்சு நடக்கும்னு சொல்லணும். அப்போ சொல்லும்போது என்னன்னா அப்போ உங்கள் வாக்கில் யார் வந்துடுவாங்க, சொல்லக்கூடிய 9 கிரகங்களும் வந்துடும். நான் ஒரு ரொம்ப காலத்துக்கு முன்னே ஒரு 10-15 வருஷம் இருக்கும், எனக்கு வேண்டிய ஒரு உறவினர் அவர் வர்றாரு. அந்த பள்ளிக்கூடமே போகல, கல்யாணம் பண்ணியாச்சு. ஏங்க நாங்கள் ஜெயிக்கணும்னு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னாரு. என்ன பண்ண போறேன்னு, எனக்கு ஏதோ ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னாரு. ஒன்றும் வேண்டாம், தினசரி நவகிரகத்தை 27 சுத்து, தினசரி
நவகிரகத்தை 27 சுத்து. உனக்கு என்ன வேணும்? தொழில் வேணும், அவ்வளோதான். அந்த சனி பகவான்ன்றது சுத்திரக்கார மீன் சொன்னாங்க. தினசரி சுற்றி கொண்டு வந்தார். வேற யாருமே கும்பிடல, இதை மட்டும் கும்பிடுன்னு சொன்னேன். அப்போ கண்டினியூ சுற்றுறா. 108வது நாள் என்ன பண்ணாருன்னா, அவ அப்பா வீட்டுக்கு துரத்தி விட்டார். ஏன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்து நான் சோறு போட்டுருக்கிறதா, போட வெளியேன்னு துரத்தி விட்டார். அப்போ வந்து அவருக்கு இருக்கிற இடம் இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல வந்து உட்கார்றார். அது மோசமான இடம். ஏன்னா அது உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கக்கூடிய இடம்னு உங்களுக்கு தெரியும். காலச்சக்கரப்படி இவனுக்கு இப்படி தான் அமையும் தெரியும். அப்போ அந்த இடத்துல உட்கார்ந்த போது அந்த சமயத்தில் வேறொருத்தர் வந்து உதவி செய்கிறார். ஏமா நீ என்ன படிச்சிருக்க? டிப்ளமா பார்மசி படிச்சிருக்க. அப்படியா? ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுக்குற ஒரு மருந்து கடை வச்சு பொழைச்சிப்போம் அப்படிங்கிறாரு. இப்போது அது நடந்தது வந்து ஏறக்குறைய 2003 2004 அந்த கட்டமாக இருக்கும். ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டு காலம் இருக்கும். இப்போ வந்து எத்தனை கோடி சொத்து இருக்குன்னு தெரியாது. அந்த அளவுக்கு வந்து கொடுத்துங்க. இன்னும் நவகிரகத்தை 27 முறை சுற்றி கொண்டு தான் இருக்கிறார். இன்னும் விடலை. காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு 9 கிரகங்களுக்கு மேலே உலகத்தில் இல்லை. அதனால தான் ஈசானை மூலையில் 9 கிரகங்கள் வச்சுருக்காங்க. நீங்கள் அது கோயிலுக்குள்ளே போகும்போதே 9 கிரகங்களும் உங்களை ஸ்கேன் பண்ணிடுவான். எந்த அளவுக்கு இவனுக்கு ஜாதகம் இருக்குதோ அப்போ தான் அந்த அளவுக்கு தான் கோயிலில் பலன் கிடைக்கும். நாம் நினைக்கிற மாதிரி ஊரில் உலகம் சுத்தினாலெல்லாம் கிடையாது. எந்த கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு வந்து விமோச்சனம் உண்டு. அங்கே போகாது இங்கே போகாதுங்கிறதெல்லாம் கிடையாது. எங்கே வேணால் போகலாம். நம்மளுக்கு என்னன்னா, இறைவன் பொதுவானவன், அனைவருக்கும் பொதுவானவன். எல்லா கோயிலுக்கும் போகலாம். நம்மளுக்கு பலம் இருந்தால் எங்கே வேணாலும் போகலாம். அதே மாதிரி நாம் ஒரு பரிகாரத்தை இந்த கோயிலில் தான் செய்யணும்லாம் சொல்லக்கூடாது. அதே மாதிரி வந்து செய்யணும்னு சொன்னால் எடுபடாது. நம்மளுக்கு வந்து ஒரு 2-3 விஷயங்களை சொல்லணும். எது பிடிக்குதோ அதை செய்ய சொல்லணும். உதாரணம் வந்து இப்போ 2-3 பரிகாரம் நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ சனி பகவானுக்குரிய மந்திரம் பீஜ மந்திரம் தெரியும். பீஜ மந்திரம் என்ன? ஐங்கிறது பீஜ மந்திரம். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியது. காலையில் எந்திரிச்சு பிரம்மமுகூர்த்திலேயே காலையில் எந்திரிச்சு பல்லுக்குள்ளெல்லாம் விளக்க வேண்டாம். படுக்கையிலேயே உட்காந்துக்குங்க. ஓம் ஐம் சனீஸ்வராய நம. அதாவது நம்மளுக்கு ஒரு பண்ணணும் அப்படின்னா ஒரு குறைஞ்சது எத்தனை தடவை? ஒரு 21 முறை காலையில் சொல்லிட்டு எந்திரிச்சிருங்க. அப்போ எப்படி எந்திரிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கையில் என்ன பண்ணணும்? அந்த 2 கையும் நல்லா தேய்ச்சிக்கணும். எப்படின்னா, இந்த கையில் 7 பேருக்கு அங்கே 9 கிரகங்கள் உண்டு. இந்த வலது கையில் கைரேகை எல்லாரும் பார்த்து தெரியும். 9 கிரகங்கள் இருக்காங்க. இந்த 9 கிரகங்களையும் நம்ம நல்லா தேய்ச்சி மூஞ்சி நல்லா தேய்ச்சிட்டு கண்ணல் முடிக்கணும். அப்போ 9 கிரகங்களை பார்த்து கொண்டு தான் நம்ம எந்திரிக்கிறோம். மகாலட்சுமி கையில் இல்லை, 9 கிரகங்கள் உண்டு. அப்போ நம்ம ஜோதிடர்கள் என்ன பண்ணணும்? காலையில் இதையே கடைப்பிடிக்க வேண்டும். எடுத்து இப்படி தேய்ச்சி போட்டு முடிக்கும் போது அப்படியே கை பூரா பார்க்கணும். 9 கிரகத்தோட மேடையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சூரிய மேடுது, சந்திர மேடுது, இதெல்லாமே ஒவ்வொரு மேடையும் தெரிஞ்சுக்கங்க. இப்போ இதுதான் வந்து அமிர்தம், தேவ தீர்த்தம். இது அமிர்த தீர்த்தங்கிறது இதுதான். அதனால தான் வந்து இந்த மந்திரங்கள் சொல்லும்போது இது அமிர்தம். இப்போ தண்ணி குடிக்கிறது வந்து இதில் வச்சு குடிப்பாங்க. இது அமிர்த தீர்த்தம், பிதிர் தீர்த்தம், இப்படி இதில் நிறைய தீர்த்தங்கள் உண்டு இதில். அப்போது நம்ம இதை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு யோகம் கிடைக்கும். இதை தினசரி தவறாமல் செய்து பண்ண வேணும். அப்போ மந்திரம் என்ன? ஓம் ஐம் சனீஸ்வராய நம. இது வந்து பரிகாரம் அப்படிங்கிறது பணி வச்சு பெருசாக வந்து நீங்கள் மந்திரங்கள் சொல்ல வேண்டியது. சொல்ல தெரிஞ்சால் சொல்லலாம். காயத்ரி மந்திரம் சொல்லலாம், இல்லைன்னா தியான ஸ்லோகம் இருக்குது, அது தெரிஞ்சால் சொல்லலாம். சரி, எனக்கு இது சொல்ல முடியலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சனி பகவானுக்குரிய என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எள்ளு. இது எந்த கிரகத்துக்கு வேணாலும் வச்சுக்கலாம். அவங்கவுங்க கிரகத்துக்குரிய ஒரு தானியங்களை எடுத்து என்ன பண்ணணும்? வெத்தலையை பொறுத்தவரை வெத்தலையை வச்சுக்கிறோம். 2 வெத்தலை. அதுக்கு இப்போ நம்ம சனி பகவான் அப்படிங்கிற போது என்ன வச்சுக்கலாம்? எள்ளு வச்சுக்கலாம். கொஞ்சம் எள்ளு வச்சு தலைக்கு வச்சு படுத்துக்கணும். தலைக்கு வச்சு எப்படி படுக்கணும்? பேப்பரில் வச்சு, வெள்ளை பேப்பராக இருக்கணும். நியூஸ் பேப்பர் பயன்படுத்தாதீங்க தயவு செஞ்சு. பூஜை ரூமில் நியூஸ் பேப்பர் வைக்காதீங்க. ஏன்னா செத்து போனது அது இது கெட்ட செய்திகளாக இருக்கும். நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக இருக்கும். பூஜை ரூமுக்கு நல்ல வெள்ளை பேப்பர் போடுவீங்க. இப்போ தான் சார்ட் பேப்பர் கலராக வாங்கி விற்கிது. அவங்க உங்களுக்கு ராசிக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலர் வச்சுக்கோங்க. போட்டு என்ன பண்ணுங்க? பீடத்தை வைங்க. பூஜை ரூமில் வாடி போன பூவை எதுவும் வைக்காதுங்க. புது பூவாக மாற்றிக்குங்க. இல்லையா வாடி போய் பூவை வைக்கிறதுக்கு முடியல விட்டுருங்க. நம்ம சுத்தமான எண்ணெய் வைங்க. ரேட் கம்மியாக சீப் அண்ட் பெஸ்ட் எல்லாம் பார்க்காதீங்க. நல்லெண்ணெய் வாங்கணுமா? நல்ல குவாலிட்டியை வாங்க. எங்கே ஆட்டுறாங்களோ சுத்தமாக பார்த்து வாங்க. அப்போ வந்து காலச்சக்கரம்படி கர்மா விளக்கிற சனி பகவானுடைய தான் நல்லெண்ணெய். தீபம் நல்லெண்ணெய் மட்டும்தான் வீட்டில் ஏற்றுங்க. நெய் எல்லாம் வீட்டில் ஏற்றாதீங்க. நெய் ஏற்றோன்னு என்னென்னா நிறைய சாஸ்திரங்கள் உண்டு. ஏன்னா வந்து நெய்யில் வந்து தெய்வங்கள் ஏகப்பட்ட தெய்வங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம அசைவம் சாப்பிடுவோம், அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ வந்து வீட்டில் வந்து நெய் தேய்க்கிறத தவிர்த்துருங்க. பொதுவாக வந்து நல்லெண்ணெய் சுத்தமான எண்ணெய் வாங்கி பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னால் எடுத்துங்க. அப்போ சனி பகவானோட அருள் அங்கே வந்துடுது. அப்போது இது ஒரு பரிகாரமாக செயல்படும். அப்போ அந்த வெத்தலையை மடித்து வச்சுட்டு சனிக்கிழமை தோறும் இரவு தலைக்கு வச்சு படுத்துக்கொள்ள வேண்டும். காலையில் எடுத்து அப்படியே மடித்து பேப்பரில் வச்சுருக்கு. இப்படி ஒரு 19 வாரம் தலைக்கு வச்சு படுங்க. படுத்துட்டு என்ன பண்ணுங்க? 19வது வாரம் முடிஞ்சதையுமே கொண்டு போய் அங்கெங்கே இருக்கிற நவகிரக கோயில் இருக்கிற ஒரு விநாயகரை போய் வழிபட்டு அங்கே குளம் கொட்டையில் இருக்குன்னு போட்டு வந்துடுங்க. ஒரு பேப்பரில் சேகரித்து வச்சுக்கோங்க. இது ஒரு பரிகாரமாக வேலை செய்யும். இதே போல் இன்னொன்று இந்த நவகிரகத்துடைய தானியங்கள். தானியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே சனி பகவானுக்கு வச்சுக்குவோம். அவருக்குரிய தானியம் எள்ளு.
இந்த எள்ளு கொஞ்சம் வாங்கி வச்சுக்கணும். அப்போ நவகிரகத்துக்கு திசை எத்தனை வருஷம்? 19 வருஷம் இல்லைங்களா? 19 அகல் விளக்கு வாங்கி வச்சுக்கணும். முதல் வரிசையில் 4, ரெண்டாவது வரிசையில் 4, மூணாவது வரிசையில் 4, நன்னாங்க 16. அப்போ முதல் வரிசையில் 3, 19 விளக்கு. அப்போ கீழே விளக்கு கீழே என்ன வைக்கணும்? ஒரு அழகாக வாழை இலை போட்டுக்குங்க, அல்லது ஒரு நல்ல சுத்தமான துணி போட்டுக்குங்க. அதுக்கு மேலே அந்த நவகிரகத்துடைய தானியத்தை வச்சுக்கோங்க. எது? எள்ளு. எந்த கிரகத்தை பூஜை பண்ணுறீங்களோ அந்த கிரகத்துக்கு. அப்போ திசை வரிசை இப்போ சூரியனுக்கு 6, சந்திரனுக்கு 10, இப்படி நம்ம எடுத்துக்கணும். அப்போ சனி பகவானுக்கு வந்து என்ன பண்ணணும்? காலையில் சனியோரை காலையில் நேரத்தில் என்ன பண்ணணும்? அந்த கொஞ்சம் எள்ளு வச்சு அதுக்கு மேலே விளக்கு வச்சு கும்பிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் சனி பகவானோட மந்திரம் சொல்லுங்கள். உங்களுக்கு எது தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள். ஓம் சனீஸ்வரன். தெய்வத்துக்கு எல்லாம் தெரியும். நாம் வந்து முறைப்படி தான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. எப்படி சொன்னால் 6 கட்டு 100 படி எது செஞ்சிருந்தால் பொருந்து. ஏன்னா வாழ்க்கையில் தொழில், குடும்பம், பொருளாதாரம் ஜெயிக்கணும் வேண்டுங்க. மனசில் சங்கல், உள் மனதிலிருந்து வரக்கூடிய ஃபீலிங்கோடு வரக்கூடியதான் மந்திரம். சும்மா வந்து நுனிநாக்கில் சொல்கிறது மந்திரம் இல்லை. உள்ளிருந்து அப்படியே வெளியே வரணும். அப்படியே மனசுக்குள்ளிருந்து வெளியே வர்றது தான் அன்புங்கிற விஷயம். இப்போ நம்ம சொல்கிறோம் எப்போவுமே வந்து இந்த சனியோடைய அமைப்பு, சனியோட நட்சத்திரம், சனியோட அன்புக்கு மட்டுமே கட்டுப்பட்டவர்கள், கடுமையான அன்புக்கு மட்டும் கட்டுப்படுவார்கள். அப்போ அவங்க அன்பை எதிர்பார்ப்பார்கள். அப்போ வந்து அவங்க அன்பை கொடுப்பார்கள், அன்பை எதிர்பார்ப்பார்கள். அப்போ நம்ம இதெல்லாம் இருக்குது. அப்போ சனி பகவானாரு அன்பை எதிர்பார்க்கிறவர். அப்போ நம்ம அன்பாக சொல்லணும், அன்பாக பேசணும். ஜோதிடர்கள் எல்லாருமே யாரோட மனசை பின்பற்றக்கூடாது, ஒரு ஜோசியரை குறை சொல்லக்கூடாது. நாம் வந்திருக்கோம்னா நம்மளுக்கு என்ன தெரியுதோ குதிரை கடிவாளம் போட்டு உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்கள். ஆனால் அதே சமயத்தில் வந்து அவர் சரியில்லை, என்ன எடுத்து தான் படித்தார், இதெல்லாம் கிடையவே கிடையாது. இதெல்லாமே இறைவன் நம்மளை அனுப்புகிறான், ஒவ்வொருத்தருக்கும் அனுப்பிச்சி விடுறான். அதனோட அடிப்படையில் தான் நடந்துட்டுருக்கோம். ஸோ வந்து என்னென்னா இதெல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள். இது மாதிரி ஒரு பரிகாரங்கள், சின்ன பரிகாரங்கள். அப்போ இன்னொரு பரிகாரம் கூட செய்வாங்க. சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி ஒரு இரும்பு பாத்திரத்தில் வைத்து அதில் நம்ம முகத்தை பார்த்துட்டு சனிக்கிழமை காலையிலேயே இருக்கணும். இது யாராவதுக்கு தர்மம் கொடுக்குறது, அந்த அண்ணன் அப்படின்னு சொல்கிறோம், அவங்களுக்கு தர்மம் கொடுக்குறாங்க. அது வந்து பெற்றுக்கொள்ளவர்களாக இருந்தால் பரவாயில்ல. இது வந்து இது மாதிரி தர்மம் கொடுக்கக்கூடிய விஷயம் இருக்குது, முடிஞ்சவங்க பண்ணலாம். இது ஒரு விஷயம். அப்போ நம்மளுக்கு குரு யார்? காலச்சக்கரப்படி 9 குடையும் தான் குரு. அப்போ நம்மளுக்கு என்னன்னா மேசன் என்பவன் சத்திரியன், அப்புறம் வைசியன், சூத்திரன், பிராமணன், இப்படி 4 வகையும் வந்து ஜாதகப்படி அப்படித்தான் இருக்கு வரிசையம். அப்போ சத்திரியன், வைசியன், சூத்திரன், பிராமணன் இருக்குல்ல, நம்மளுக்கு 9ஆம் இடம் யாரோ அவர் தான் குரு. அந்த இனத்தை சேர்ந்தவங்க தான் குருவாக அமைவாங்க. நம்மளுக்கு எல்லாருக்குமே இதுதான் குரு அப்படிங்கிறது கிடையாது. நம்மளுக்கு யார் வேணாலும் குரு அமையலாம். அப்போ மிதுனம் யாரு? 9 குடையவன் யாரு? சனி பகவான். அப்போ யார் அது? சூத்திர ராசி. அப்போ வந்து நம்மளுக்கு அவங்க குரு அமையலாம். நமக்கு வந்து இதுதான் விதி, இதன்படி தான் நடக்கணும். அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது, அது மாதிரி பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நடக்கும். ஏன்னா வந்து சாஸ்திரம் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது, இது மட்டும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ வந்து ஒரு நல்ல தருணம், அற்புதமான தருணம். ஏன்னா வந்து இன்னைக்கு நான் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறோம். அது இல்லாமல் வந்து நாளும் சிறப்பான நாள் இல்லையா? நாளும் சிறப்பான நாள். இன்னைக்கு பயிற்சி ஆகக்கூடிய நாள். ஏறக்குறைய ஒரு 4 மணிக்கு பயிற்சி ஆகிறங்க. ஒரு விஷயம் கேட்டுங்க, எல்லாம் எந்திரிச்சு போகிறாங்க. அது மரியாதையான விஷயம் அல்ல. ஏன்னா வந்து ஒரு பேச்சுங்கிறது 1:30 மணி வரைக்கும் டைம் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே எதுக்கு போகணும்? எனக்கு கேட்கக்கூடிய விஷயம்தான். அது வரைக்கும் வந்து அமைதியை கொண்டு யார் அமைப்பாளர்னு தெரியல, அதை பார்த்துக்கணும். ஏன்னா வந்து பேசுறது கேட்கத்தான் வந்திருக்க முடியும். பேசப்போ எந்திரிச்சு போகிறது வந்து அவமரியாதை மாதிரி விஷயம். அது யார் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல, பார்த்துக்கொள்ளுங்கள். ஸோ வந்து என்னென்னா குறை சொல்கிறது இல்லை. ஏன்னா நம்ம அப்படி, அதாவது ஒரு மேடையில் உட்கார்றோம், மேடையிட்டு எந்திரிச்சு போகக்கூடாது. ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்கன்னா பேசும்போது வெளியே போனால் அவமரியாதை போகிற மாதிரி விஷயம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாமே ஜோதிடனுடைய கடமை. ஜோதிடன் தான் ஒழுக்கத்தை சொல்லக்கூடிய ஜோதிடர் தான் குரு. 10 பேருக்கு வழிகாட்டி இருக்கணும். ஜோதிடம் மட்டும் வழியும், மற்றவர்கள் யாரும் கிடையாது. ஸோ வந்து நம்ம வழிகாட்டி நாம் வந்து கரெக்டாக கோடு போட்டு அதில் நடக்கணும். அதில் நடந்தால் தான் நாம் மற்றவங்க நம்மளை பார்த்து, நம்ம குழந்தைகளாகட்டும் மற்றவங்களாகட்டும், நாம் சரியாக நடக்கும்போது தான் நம்மளை சேர்ந்தவர்கள் நடப்பார்கள். நாம் வந்து தவறாக நடக்கும்போது என்னன்னா மற்றவர்கள் சரியாக, மற்றவங்களை இப்படி நான் சொல்கிறது கேளு அப்படின்னு நான் சொல்லக்கூடிய சூழ்நிலை வராது. ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம், நல்ல நேரம், நல்ல அருமையான நேரம். இப்போ நான் ஏன்னா வந்து ஒரு விஷயம் என்னங்க, அதனால இப்போ நம்ம வந்து ஜோதிடத்தை பொறுத்தல என்னன்னா, இப்போ இன்னைக்கு சொன்னாங்க மேச ராசிக்கு இப்படி இருக்கும், ரிஷப ராசிக்கு நல்லா இருக்கும், மிதுன ராசிக்கும், எல்லா ராசிக்காரருக்கும் நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் அற்புதமான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் எந்திரிச்சிலையுமே இந்த சனீஸ்வரனுடைய மந்திரம் சொல்லுங்க. அதே சமயத்தில் வந்து சொல்லுவாங்க உடல் ஊனமுற்றவங்க யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். இது உடல் ஊனமுற்றவங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தர்மம் மட்டும்தான் தோஷத்துக்கு இருக்கும். வேற தர்மம் மட்டும்தான் ஒருத்தனை வாழ்க்கையில் ஜெயிக்கணும். தர்மத்தை தவிர எது செஞ்சாலும் புண்ணியம் கிடையாது. நம்ம சொல்கிறோம், ஒருத்தருக்கு 1 கோடி ரூபா கொடுத்தாலும் மறுபடியும் பணம் வச்சுருந்தா போதும்னு அவன் 10வது தான் நினைப்பான்.
ஸோ வந்து என்னென்னா உங்களை பொறுத்தளவு பணத்தை கொடுக்கல, அன்னதானம் கொடுக்கலாம், சாப்பாடு கொடுக்கலாம். இப்போ நீங்கள் அருமையான நேரம், நல்ல நேரம், பகல் பொழுது. அப்போ அன்னதானம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய விஷயம். அப்போ அன்னதானம் சாப்பிடும்போது ஒருத்தன் போதுன்னு சொல்கிறது இதில் அன்னதானத்தில் மட்டும்தான் போதுன்னு சொல்லுவான். அது மாதிரி விஷயங்கள் இருக்குது. வஸ்திர தானங்களுக்கு தன்னுடைய குருமார்களுக்கு வஸ்திர தானம் எடுத்து கொடுக்கலாம். நீங்கள் எல்லாமே இங்கே இருக்கிறவங்க எல்லாமே குருமார் அப்படின்னு நினச்சிக்கங்க. நீங்கள் வந்து இல்லை நான் இன்னைக்கு தான் படிச்சுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா நினைக்காதீங்க. எப்படி வந்து இப்போ நீங்கள் இன்றைக்கி 12 பேர் வந்து சொன்னீங்களோ நீங்களும் குருமார் தான். இது மட்டுமல்ல, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே குருமார் தான். அப்போ குரு இன்றைக்கே பார்க்குறக்கு ஆரம்பிச்சிட்டிங்க. எல்லாமே குரு எல்லாமே சந்திக்கிறோம். அப்போ என்னன்னா எல்லாருமே குரு பார்வை பெற்று சுத்தப்பட்டு விட்டோம். இன்னைக்கு யாகத்தில் வேள்வியில் அமர்ந்து நம்மளே புனிதப்படுத்தி கொடுக்குறோம். எல்லாத்துக்கும் பவராச்சு. நீங்கள் போய் இன்றையிலிருந்து அடுத்த குரு பேச்சு வரைக்கும் நல்ல சிறப்பான ஒரு பலன் இருக்கும், நல்ல முன்னேற்றம் இருக்கும். எல்லாத்துக்கும் நல்லதே சொல்லுங்க, நல்லது சொல்லுங்க, கெடுதல் சொல்ல வேண்டாம். பயமுறுத்துற மாதிரி சொல்லக்கூடாது. அவன் வந்து ஒரு பாதிக்கப்பட்ட தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒருத்தன் வந்து கேட்குறான் அப்படின்னா சனி தான் தொழிலை நிர்ணயம் பண்ணக்கூடிய. அப்போ நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்ம பணத்தினோம் மனசுக்குள்ள 100 கணக்கு போட்டுங்க, என்ன வேணாலும் கணக்கு போட்டுங்க. இப்போ ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு 1 ரூபா போட்டு தொழில் ஆரம்பிக்கிறான்னு அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து சரியான வழிகேட்டுதல் சொல்லணும். நம்ம எப்போ சொல்லணும், நீங்கள் எப்போ ஆரம்பித்தா அவனுக்கு நல்ல டைமோ அந்த டயத்தை சொல்லிடுங்க. இப்போ ஆரம்பிக்காத நெகட்டிவான வார்த்தை யாருக்குமே சொல்லாதீங்க. ஒரு குழந்தையே இருக்கிறதுனால அதை செய்யாதேன்னு சொல்லாதீங்க. பாப்பா நீ கொஞ்சம் பெருசாகட்டும், 1 வருஷம் பேர் வண்டி வாங்கி தரேன். அதாவது அந்த எந்த செயலுமே என்னென்னா பாசிட்டிவாக சொல்லி பழகும் போது தான் அவனுக்கு சொந்த. நம்ம ஜோசியரை தேடி வருவோம், ரெகுலரை தேடி வருவான். உடனே வந்து இப்போ நீ செய்யாத அப்படின்னு சொல்கிறதோ இதை அவன் செஞ்சு வந்தவனுக்கும் அதை தான் பாருங்க. நீ எந்த ஜோசியர் கேட்டேன், நீ தொழில் பண்ண, இப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. அதனால் இதெல்லாம் பார்த்துக்குங்க. ரொம்ப எனக்கு ஒரு பெருமையான ஒரு மேடை. எத்தனையோ நிகழ்ச்சி பேசுறதுனால அட்வைஸுன்னு மட்டும் யாரும் தவறாக நினச்சிக்காதீங்க. நான் அட்வைஸ் பண்ணுறதுக்காக வரல. ஏன்னா நீங்களும் வந்து ஞானம் பெற்றவர்கள் தான். எல்லாருமே வந்து ஒரு இந்த இடத்துல நம்ம குடிவி இருக்கிறதுனா எல்லாருமே கெட்டிக்காரர் தான். யாருமே அவங்களுக்கு குறைவானவர்கள்லாம் கிடையாது. ஏன்னா ரொம்ப பிடிச்ச விஷயம் மேடையில் ஒரு அதாவது சாப்பாடு பண்ணி வச்சிருக்கோம்னா நிறைய சாப்பாடு ஒரு சோறு எடுத்து தான் பதம் பார்ப்பாங்க வந்துட்டு தானே. அதுபோல் இதில் பேசுகிறதே தெரிஞ்சு போச்சு. இன்றைக்கி நம்ம ஐயாவுடைய ஒரு மாணவர்கள் எப்படிப்பட்ட மாணவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது. ஏன்னா வந்து ஒரு கொட்டுப்படுதல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. மோதிர கையால் கொட்டுப்படணும்னு இருக்குது. அப்போ மோதிரம் எந்த விரலில், இந்த விரலில் தான் மோதிரம் போடணும். மோதிர கையில் கொட்டுப்பட்டுருக்கீங்க. அது எப்போ இன்றைய நாள்லேயே வந்து மோதிர கையில் ஒவ்வொருத்தருக்கும் வந்து நட்சத்திரம் சொல்லும்போது அந்த நட்சத்திரத்துக்கு வழிகாட்டுதல் பண்ணி சொல்லியிருக்காரு. எல்லாருமே இன்னையிலிருந்து ஒரு புது பிறவி எடுத்த மாதிரி இன்னைக்கு புதிதாய் பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. கஷ்டங்கள் வரவே வராது. நீங்கள் கஷ்டத்தை நெகட்டிவாக சொல்ல தான் கஷ்டம் வரும். நீங்கள் பணம் எந்த ஒரு விஷயம் பணமாகட்டும் நீங்கள் பாசிட்டிவாக சொல்லி பாருங்கள். மற்றவனுக்கு பணம் கேட்டால் பணம் வரும்னு சொல்லுவோம். ஒருத்தன் கடன் கொடுத்துட்டு ஏமாத்தினா கண்டிப்பாக பணம் வந்துடும். நீ ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களுக்கு அவனுக்கு மனசுக்கு ஆறுதலை சொல்லணும். அவன் மண்டை கழுவுங்க, பிரெயின் வாஷ் பண்ணுங்க. ஒன்றும் இல்லைப்பா நீ கொடுத்த நேரம் சரியில்லை, கிரகங்கள் அமைப்பு இருக்குது, இப்போ நமக்கு நல்ல டைம் வந்து கட்டாயம் முதல் கட்டாயம் பணம் வந்துடும். இப்போ நம்ம முதலே கூட நம்ம குரு பார்க்கணும். வாக்கில் வந்து என்ன இருக்குது, 9 கிரகம் இருக்குது, கொடுத்தது வராது அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஸ்டாப் ஆகி நின்றுக்கும். அப்போ இது ஒரு விஷயமாச்சா. அப்போ 2வது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜோசியர் மாற்றிட்டே இருக்கிறது. இன்றைக்கி ஒரு இப்போ இன்றைக்கி பலன் பார்ப்பாங்க, இதை எடுத்து ஒரு 10 ஜோசியருக்கு போவாங்க. ஒரு ஜோசியர் ஓகே குட் அப்படின்ற இன்னொரு ஜோசியர் ஆகாது. இப்போ என்னென்னா 10 பேரும் சொல்லும்போது என்னன்னா ஒருத்தருக்கு சொன்னது கட்டு உடஞ்சிடும். இப்போ நம்ம வாக்கு சொல்கிறோம், நீ உனக்கு கண்டிப்பாக இந்த வாட்டி உனக்கு வீடு கட்டுவேன் அப்படின்னு சொல்லும்போது இன்னொன்று இப்போ யாரப்போ சொன்னதுக்கு வீடு கட்டுறதுக்கு உனக்கு நேரம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஏற்கனவே சொன்ன வாக்கு உடஞ்சிடும். நீங்கள் சொல்லக்கூடிய வாக்கு 9 கிரகங்கள் வந்து இறைவன் மேலே எழுத்துங்கிற சரஸ்வதி மேலே வந்து பண சத்தியமாக சொல்லக்கூடிய வாக்கு. அதில் எடுத்து எழுதுகிறோம், பிள்ளையார் சொல்லி போடுறோம், அவன் பேர் எழுதுகிறோம், கட்டத்தை போடுறோம். 9 கிரகத்தை மனசில் எல்லாமே எழுதி பட்டத்தை எழுதி ஜோசியம் சொல்லணும். மொபைல் பார்த்துலாம் ஜோசியம் சொல்லாதீங்க. வந்தால் யாருக்கு வந்தாலும் கட்டத்தை போட்டு எழுதிக்கங்க, திசை புத்தி வச்சுக்கோங்க. அப்போ 9 கிரகங்கள் உங்கள் கையில் வந்து இறங்கி வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும். மொபைல் பார்க்குறது வேறு, யாரும் கணிக்கிறது பணம் பண்ணுறது வேறு. எழுதி சொல்கிறது ஒரு நல்ல முறை. எல்லாத்துக்குமே தெளிவாக சொல்லுங்கள், எது வேணாலும் சொல்லுங்கள். அப்போவே நம்ம உடம்புல அவங்களுடைய இது வந்துடும். அப்போ சொல்லி போட்டு என்ன ஒரு ஜாதகம் பார்த்து சொல்லி முடிப்போம், பலனையும் சொல்லிடுறீங்க. சொல்லி போட்டு என்ன பண்ணணும், அடுத்தவருக்கு ஜோசியும் போது நம்ம என்ன பண்ணணும், வாயை கொப்பளிச்சு சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே அவருக்கு நம்ம ஏதாவது நம்ம சொன்ன விஷயங்கள் மனசில் அவனுக்கு டைம் சரியில்லை, கண்டம் இருக்குது, ஏன்னா இது நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ இது ஜோதிடத்தை தாண்டி இறைவன் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்குது. எத்தனையோ பேருக்கு அதை சொல்லியிருக்காங்க. ஜோதிடத்தை தாண்டி ஒருத்தனுக்கு கண்டம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோசியர் சொல்லி கணக்கு போட்டு அவனுக்கு ஜோசியமே பார்க்கல. அப்புறம் அதால் இங்கே காட்டு வழியில் போயிட்டு இருக்காரு. ஏற்கனவே பெருந்துறையில் நடந்த நிகழ்ச்சி அது ரொம்ப காலத்துக்கு இல்லை. அப்புறம் அவர் போகிறாரு, போகிற வழியில் வண்டி மாடு கட்டிட்டு போகிறாரு. அது பெரியவர் போகிறபோது என்னாச்சுன்னா அங்கே இருட்டாக போச்சு. அங்கே மழை தூருது, பலமான மழை.
அவன் வண்டி மாட்டை நிறுத்திட்டு உள்ள கோயிலுக்குள்ள போகிறாரு. உள்ளே போகும்போது என்னென்னா உள்ளே போய் மலை ஒதுங்கி நிற்கிறாரு. நிற்க தெய்வ சிந்தனை, என்னடா நம்மளுக்கு தெரிஞ்சப்போ பிடிச்சி இந்த கோயில் பாழடைஞ்சு கிடக்குறேன், இந்த கோயிலை புதுப்பிச்ச என்ன, இதில் இருக்கிற தெய்வத்துக்கு சிறப்பு பண்ண என்ன, நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கிறோமே, நம்ம ஏதோ இந்த ஊரில் பிறந்திருக்கோம், நம்ம ஏதோ செய்ய ஒரு கடமையாக இருக்கும், சதா தெய்வ சிந்தனையிலே இருக்காரு. அப்போ அந்த உள்ள வந்து ஒரு பெரிய பாம்பு உள்ளது இருக்குது. அப்போ என்னன்னா ஒரு மின்னல் அடிக்கும் போது அந்த பாம்பு உள்ளது தெரிஞ்சுது. அப்போ உடனே என்ன பண்ணுறா, ஐயோ என்னடா நம்ம தப்பிக்கலாம் வந்தான்னு நினச்சி இங்கேயும் ஒரு பாம்பு. அப்போ அந்த எம்மன் கண்டம் வந்தாச்சு. உடனே அந்த வெளிச்சம் காமிச்சு கொடுத்து, இதுதான் இறைவன், அந்த வெளிச்சம் காமிச்சு கொடுத்து வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு என்ன பண்ணுறாரு, உடனே அந்த கோயிலை என்ன பண்ணுறாரு, வந்துட்டு முளை முடிச்சு எப்படி தான் பண்ணிடலான்னு சொல்லி இந்த கோயிலை திருப்பணி பண்ணி எல்லாம் பூஜை முடிச்சுட்டு மறுபடியும் 1 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதை ஜோசியருக்கு போகிறாரு. நீங்கள் அவன் செத்துருக்கணுமே, ஆளுங்கி வந்துட்டானே அப்படின்னு சொல்லி அந்த யோசிக்கிறார். அப்போ சொல்லும்போது என்னென்னா, மறுபடியும் என்னங்க பண்ணீங்கன்னு கேட்டி, இப்படி கோயில் ஒன்று பண்ணேன், எனக்கு மனசில் போனேன், இப்படி பாம்பு வந்தது, இப்படி சமாச்சாரம் ஆச்சு, பண்ணிடணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ அங்கே எங்கே நிற்கிறது, தெய்வம் வந்து நிற்கிறது. அப்போ வந்து ஒரு உதவி அப்படிங்கிற போது நீங்கள் சொல்லி உத்வேகமாக கண்டிப்பாக நடக்கணும் உத்வேகமாக சொல்லிட்டீங்கன்னா அந்த இடத்துல உங்கள் வார்த்தையை காமிக்கிறதுக்காக ஏதோ தெய்வ சக்தி அந்த ஆளுக்கு துணைக்கு போகும். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு கிடையாது, அங்கே வந்து தெய்வம் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளுக்கு துணைக்கு வந்து நீங்கள் சொன்னது சரிதான், நீங்கள் நல்லா இருப்பீங்க, அந்த சமயத்தில் இது வருது. எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் தெய்வம் துணை காட்டும். அப்போ நமக்கு என்ன, நம்ம சொல்லும்போது நல்லதை சொல்லணும், தெய்வத்தை நினைச்சு சொல்லணும். கண்டிப்பாக குலதெய்வத்தை வழிபாடு எல்லாருமே பண்ணணும். தவறாம குலதெய்வத்துக்கு இளநீ வச்சு கும்பிடணும், நல்லெண்ண தெய்வம் தான் போடணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதை வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே குலதெய்வ வழிபாடு சொல்லுங்கள். அப்போ குலதெய்வத்தை மீறி வந்து யாருக்கும் எந்த விதமான விஷயங்கள் நல்ல பலன்கள் நடக்காது. குலதெய்வம் பரிபூர்ண கடாட்சமாக நம்ம கூட குலதெய்வம் பேசணும். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு வாக்கு சொல்லணும், நல்லா சொல்லணும், குலதெய்வம் தான் உங்கள் வாக்கில் இறங்கி சொல்லணும். குலதெய்வம் ஒரு யமன் வரும்போது அவர் என்னோட பிள்ளைன்னு சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றது குலதெய்வம் மட்டும்தான், மற்ற தெய்வங்கள் கிடையாது. நீங்கள் போய் ஒரு கோயிலுக்கு போய் நின்றுட்டு இருந்தீங்கன்னா அந்த சாமி வந்து குலதெய்வம், அந்த சாமிக்கு வந்து அதோட வலதுகை பக்கம் குலதெய்வம் நிற்கும். நின்றுட்டு என் பிள்ளை வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த சாமிக்கு ரெக்கமெண்ட் பண்ணும், அவன் வந்திருக்கான், அவனுக்கு நல்லது வரக்கூடும் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அப்படிப்பட்ட ஆற்றல் குலதெய்வம் இருக்கிறது. அப்போ வந்து குலதெய்வம் எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு சொன்னாலும் கூட பரவாயில்ல, அங்கே நீங்கள் நினச்சி குலதெய்வத்தை மனசை நினச்சிக்க, உங்கள் கண்ணுக்கு தெரியனாலும் அந்த குலதெய்வம் மட்டும் இருக்கும். அப்போ எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை நினச்சிட்டு மாதா பிதா குலதெய்வங்கிற மாதிரி வந்து அந்த குலதெய்வத்தை மனசில் நினச்சிட்டு அந்த கோயிலுக்கு போகணும். அதே மாதிரி வந்து அந்த சாமியுடைய வலது பக்கத்தில் நான் போய் நிற்கணும், பெண்கள் இடது பக்கத்தில் தான் கும்பிடணும். கும்பிட்டு அந்த சமயத்தில் பூராமே நம்ம வந்து காமிக்கும் போது என்னன்னா, அந்த ஜோதி காமிக்கும் போது ஜோதி சாமி பூரா அடிச்சுக்கணும். அப்போ நம்ம கை என்ன, அந்த அஞ்சலி முத்திரை, இந்த முத்திரை உலகத்திலேயே அற்புதமான முத்திரை, இது ஆண் பெண் ரெண்டும் சேரக்கூடியது அஞ்சலி முத்திரை. இந்த அஞ்சலி முத்திரையில் வச்சுட்டு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுங்க. 10 நிமிஷம் பண்ணாலும் 15 நிமிஷம் பண்ணாலும் இப்படி அஞ்சலி முறைக்கு வந்துங்க. உங்களுக்கு விதியை மாற்றக்கூடிய ஆற்றல் அந்த இடத்துல நடக்கும். உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு புது பாடம் எடுப்பதற்காக அங்கே இருக்கிற தெய்வம் உங்களுக்கு துணை செய்யும். எதை நம்புங்க, பிரபஞ்சத்தில் நம்ம பிறந்திருக்கோம், ஒவ்வொன்றையும் நம்பிக்கிறோம். இப்போ இப்போ பூமி என்ன, நீங்கள் என்ன, நம்ம ஸ்திரமாகவே இருக்கிறோம், சுற்றிட்டு இருக்குது, அதுக்கு மேலே நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். எப்போ வேணாலும் கீழே இறங்கலாம், மேலே போகலாம். பாருங்கள், இப்போ பிரபஞ்சத்தை தண்ணி வந்துருக்கு, நிலம் நீர் நெருப்பு காற்றா எது வேணாலும் வரும். பாருங்கள், நிலத்தில் தண்ணி மதிப்பாக எத்தனையோ அன்பு உள்ளங்கள் நல்லுள்ளங்கள் வந்து தண்ணிக்குள்ள முதங்குது. சென்னையில் முதங்கினாங்க, இப்போ தெற்க போயிட்டாங்க. அப்போ வந்து என்னென்னா எல்லாருமே நல்லா இருக்கும்னு நம்ம நினைக்கும் போது அவங்களுக்கு வந்து இந்த பாருங்கள், ஏறக்குறைய அந்த வண்டியில் இருந்தவங்க எத்தனை பேருக்கு வேண்டுதலோ தெரியாது, கண்டிப்பாக அத்தனை பேருக்கும் பாதிப்பு தான் வெளிப்பட்டாங்க. இல்லைன்னா என்னாங்களும் அந்த தண்ணி வந்து கனமனம் வந்து போயிருக்கும். ஸோ அந்த இறைவன் வந்து அன்பு வடிவானவன், கருணை வடிவானவன், அதே போல் நல்ல ஆசானை போல கடியர் ராஜராய போல நல்ல ஒரு நல்வாக்கு நாயகனாக இருக்கக்கூடியவர் தான் இறைவன். ஒரு அற்புதமான ஒரு நல்ல தருணத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வந்து ஒரு வேள்வி இவர் வந்து யார் நடத்தினாங்களா தமிழ்நாட்டில் தெரியல. இன்றைக்கி ஐயாவோட நிகழ்ச்சி, யாக நிகழ்ச்சி தான் நடக்குது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எல்லாருமே பாக்கியவான்கள் தான். ஒவ்வொருத்துக்கும் சோதனை சொல்லி கொடுத்தாரு, கிளிப்புல போல சொல்லி கொடுத்தாரு. இப்படி தான் இருக்கும், எனக்கு குலதெய்வம் இருக்கும், தெய்வம் இருக்கும், 10 தலை முன்னால் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடிய ஆற்றல் வந்து எந்த குருநாதரும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து என்ன பண்ணார், ஒவ்வொருத்தருக்கும் புள்ளி விவரம் போட்டு காமிச்சார். மீனத்துக்கு விட்டார் என்பது மீனத்துக்கு என்ன கோபமே தெரியல, இருந்தாலும் நான் சொல்லியிருக்கீங்க அப்படின்ட்டு நான் மீனத்துக்கு நழுவி போனார். ஏன்னா மீன் நழுவி போகிறது தானே, ஒன்று கடிச்சு தான் கடிக்கல, ஏன்னா மீன் பிடிக்க முடியாது, நழுவி போயிடும். அதுக்காக தான் வலை போட்டு பிடிச்சாங்க. அப்புறம் வலை வீட்டை அவரை போட்டு பிடிச்சாச்சு. உங்களுக்கு இனி அவரோட பாரு பார்த்தீங்கன்னா நேரம் உங்களை எல்லாத்தையுமே பார்க்குறாரு. குரு பார்வை உங்களுக்கு கிடைச்சிருது. ஒரு அற்புதமான திருநாளில் உங்களுக்கு எல்லாருமே வந்து எல்லா செல்வங்களும் இருக்குது. கிழமையும் அதுக்கு மாதிரி வந்திருக்குது. எல்லாம் பொருத்தமாக வரணும் விஷயம் இல்லது. அப்போ இதில் யாரோட முடிவு, அப்போ தமிழ்நாட்டில் இவர் நடத்துகிற குரு பயிற்சி அந்த சனி பயிற்சியாக தான் சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. ஸோ வந்து நீங்கள் எல்லாருமே, நீங்கள்னு சொல்லக்கூட நம்ம எல்லாருமே வந்து இன்றைக்கி பூரணத்துவம் பெற்று பரிசுத்தமாகிவிட்டோம். அப்போ சனி பகவானுடைய கடாட்சியம் பெற்றாச்சு. இந்த வருஷம் சனி கடாட்சியம் மாற வரைக்கும் அவர் எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் கும்பத்தில் இருக்கும்போது கும்பம் காத்து
காற்று எங்கே இருக்கும்? காற்றே கடவுள், உலகம் பூரா அந்த காற்று போயிட்டு இருக்கும். இந்த வருஷம் எல்லாருமே அனைத்து ராசினியுமே நல்லா இருப்பாங்க. ஒரு அன்பான வாய்ப்பு கொடுத்த அன்பு நல்லுள்ளங்கள் ஆன கணிகர் ராஜசேகர் ஐயாவிற்கு அன்பு நன்றி கூறி, உங்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் நன்றி கூறி, ஏன்னா நன்றிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். நன்றிக்கு தான் உலகம் கட்டுப்படும். ரொம்ப நன்றி சொல்லி வணங்கி விளைவுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஒரு 30 வருஷம் நண்பர்கள். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. மருதமலை குறிஞ்சி ஐயாவுக்கு கோட்டையர் ஐயா அவர்கள் சென்று செய்கிறார்கள். ஐயா எழுதின 2 புக்கு, சிறப்பான புக்கு நம்மக்கிட்ட இருக்குது. நம்மளுடைய புத்தக ஸ்டாலில் இருக்குது. பாரம்பரியமாக ஆதி காலத்தில் என்னென்ன பரிகாரம் பண்ணாங்க, ஆதி காலத்தில் செஞ்ச பரிகாரம் ஏன் பண்ணாங்க அப்படின்றத பற்றி 2 புக்கு ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்காங்க. நம்ம அரோமேரா ஹரி 3 புக்கா 4 3 முத்தான 3 பதிப்பு 3 புக்கு இருக்குது. ஒரு முறையாவது அந்த புக்கை பிரட்டிட்டு அப்புறம் நீங்கள் சாப்பிடணும். ரைட்டுங்களா? இப்போதைக்கு சாப்பிட்றது இல்லை, இன்னும் டைம் இருக்குது. ஏன்னா நம்ம எதிர்பார்த்தோட கூட்டம் அதிகமாக வந்ததுனால சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சம் மாற்ற போட முடியும். ஏன்னா 20 பேர் 30 பேர் தான் உட்கார முடியும். ஏன்னாங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். இப்போ இதை தொடர்ந்து மீண்டும் ஒரு மேசராசிக்கு நானும் ஒரு சிறப்பான தகவல் தர்றேன் அப்படின்றது சுலோச்சனா அவர்கள் திருப்பூர்லேருந்து வந்திருக்காங்க. ஒரு குட்டி சொற்பொழிவு. அதை தொடர்ந்து இன்னும் நம்மளுடைய மிக முக்கியமான சொற்பொழிவுலாம் இன்னும் இருக்குது. ஏன்னாங்க தொடர்ந்து பயணிப்போம். இப்போ வாங்க, சுலோச்சனா அவர்களை வருக என்று அன்போடு வரவேற்கிறோம்.